ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரை பண்ணலாம், அதாவது சி செட் போகலாமா இல்லை பி செட் போகலாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதுக்கப்புறம் ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு வரைக்கும் நமக்கு டார்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா? நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டில் நான் நெக்ஸ்ட் டார்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் எடுத்திருக்கேன். ஒரு லோ, அடுத்து ஹை, அடுத்து ரீசெண்டாக ஃபார்மான லோவை கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் எக்ஸாக்டாக இப்போ ஹை தொட்டுட்டு க்ளோஸ் ஆகிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.786 லெவலு, அதாவது 22,123 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்து ஃபர்தராக இந்த மூவ் கண்டினியூ ஆகிற பட்சத்தில் 22,124க்கு மேலே மூவ் ஆகிறப்ப நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டாக 22,300 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல மூவ் கேப் அப் கொடுத்து கண்டினியூவாகவே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் கிடையாது. ஸோ நாளைக்கு நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷன் காமிக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாளையோட மூமெண்டம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இன்னைய டேவோட நாளைக்கு ட்ரேடிங்காக இன்னைய டேவோட ஹை லோவை நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? எதுக்காக இதை மார்க் பண்ணுறோன்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம இதை மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவர் கேண்டில் வச்சிட்றேன். நம்ம எப்படி நாளைக்கு இதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாருங்கள், இப்போ நான் 1 ஹவர் கேண்டில் வச்சுருக்கேன். 1 ஹவர் கேண்டிலே நம்ம எக்ஸ்டென்ஷன் டூல் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ரீசெண்டாக வந்த லோ, அடுத்து ஹை, அதுக்கு அடுத்து ரீசெண்டாக வந்த ஃபார்மேஷன் லோ லெவல். சரிங்களா? அப்போ நம்ம 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்க்குறப்ப எக்ஸாக்டாக 0.78 லெவலு. இதுக்கு அடுத்து ஹை பார்த்திங்கன்னா 22,280. ஸோ ஆல்மோஸ்ட் 22,300 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட் நமக்கு காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? இதே சப்போர்ட் ரீஜன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இன்னைய டேவோட லோ தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அது 21,950 ரீஜன். சரிங்களா? இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இன் பிட்வீனில் 22,000 இருக்குது. அந்த ரவுண்ட் நம்பரில் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து டவுன் ஆனால் கூட நமக்கு 21,950 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும், அதுக்கடுத்து இந்த கேப் இருக்குது பாருங்கள், அது ஃபில் ஆச்சுன்னா 21,930 வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? இது சப்போர்ட் சைடு. ஹை சைட் போனால் நமக்கு 22,200 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும். அடுத்து 22,300 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இப்போ வரைக்கும் நமக்கு மார்க்கெட் காமிச்சிட்ருக்கு. சரிங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் போயிடலாம். ஸோ இது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக பாருங்கள், நம்ம எங்கே அனலைஸ் பண்ணோம் நேற்று, அதாவது லாஸ்ட் வீடியோ அனலைஸ் பண்ணியிருந்ததில் இங்கே ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, எகெயின் மார்க்கெட் மூவ் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது 48,150 வரைக்கும் மேலே மூவ் ஆகலான்னு. எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் 48,180க்கு 150க்கு மேலே மூவ் ஆகி 48,250 ரீச் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆன லெவல் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன 48,150 ரீஜனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்க்குறப்ப இது ரெசிஸ்டன்ஸ், எகெயின் ரெசிஸ்டன்ஸ், இப்போ ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நாளைக்கு கேப் அப்போ இல்லை இந்த ஹையோ தாண்டப்போ தான் நம்ம அடுத்தடுத்த டார்கெட் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டே கேண்டில்லேருந்து பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேற்று அனாலிசிஸ் வீடியோவில் நம்மளோட வீக்லி அனாலிசிஸில் எக்ஸாக்டாக நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸு, எகெயின் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது ரீடெஸ்ட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த ரீடெஸ்ட் புல் பேக் கொடுக்குறப்ப எகெயின் மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்டமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிளியராக இருக்குது. சரிங்களா? ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தா இன்னைய டேவோட லோ தான் இன்றைக்கி நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை மார்க் பண்ணுறதுக்காக நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுற ப்ரீவியஸ் டேவோட ஹையையும் ப்ரீவியஸ் டேவோட லோவையும் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஹைக்கு மேலே உடைக்கிறப்ப நமக்கு என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த டார்கெட்டாக நீங்கள் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 48,400, அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை லெவலு 48,650 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவர் கேண்டில் வச்சுறேன். 1 ஹவர் கேண்டிலில் மூமெண்டமாக கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்க லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ஹை, எகெயின் லோ, எகெயின் இப்போ ஹையில் இருக்குது,
இந்த இடம் உடச்சிச்சின்னா ஃபர்தராக ஒரு சின்ன கரெக்ஷன் ரேட்டஸ் கொடுத்துட்டு மேலே ஏறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரிங்களா? அப்படி இல்லை இந்த இடத்துலேருந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிற பட்சத்தில் இந்த லெவலை வந்து திருப்பி ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். சரிங்களா? இந்த 2 ஆப்ஷன் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை நம்ம வந்து லெவல்ஸில் பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நாளைக்கு பேங்க் நிஃப்டி இன்னி டேவோட ஹையான 48,250க்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 48,400. சரிங்களா? இந்த லெவலு இங்கே வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு புல் பேக் கொடுத்துச்சுன்னா அடுத்து 48,500ஐயும் அதுக்கு அடுத்து ஆல் டைம் ஹை 48,650 வரைக்கும் மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இதே செல்லிங் சைடு வருதுன்னா இந்த நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்கள் 48,000. சரிங்களா? 48,000க்கு கீழே உடச்சிச்சின்னா 48,200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலும் உடைக்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 47,500 ரீஜன் தான். சரிங்களா? ஸோ நான் கர்சர் வைக்கிற பாருங்கள், இந்த இடம் 48,500 ரீஜன் வந்து நமக்கு அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டும் உடச்சிச்சின்னா எகெயின் மார்க்கெட் வந்து 47,200 வரைக்கும். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் வரைஞ்சோம்ல, அந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை போச்சுன்னா கரெக்ஷன் ரீட்டஸ்ட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டவுனில் வரப்போ சப்போர்ட்டாக இன்னி டே 47,800, அடுத்து 47,500, அதுக்கு அடுத்தது 47,200. ஸோ இந்த லெவலில் நோக்கி மூவ்மெண்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் பையர்ஸ் நல்லா டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பட் இதை நம்ம எப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்னா நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன மாதிரி கண்டிஷனில் காமிக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த அப் ட்ரெண்டாக இல்லை டவுன் ட்ரெண்டாக இல்லை சைட் வேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக நிஃப்டியோடதும் பேங்க் நிஃப்டியோடதும் வியூ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணட்டும். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.